வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து திங்கட்கிழமையில் பிறந்தவங்களுடைய குணங்களையும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இயல்பான விஷயங்களையும் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிழமைகளுக்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம அதில் வந்து போட்டு வந்துட்டுருக்கோம். அதில் பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து பதிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா திங்கட்கிழமையில் பிறந்தவங்களுடைய பதிவாக தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சார், பொதுவாக நீ வந்து திங்கட்கிழமையில் பிறந்திருக்கேன், எனக்கு எந்த மாதிரி விஷயம், நான் என்ன தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற பொதுவான விஷயங்களை நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் வந்து தானும் சேர்ந்து அந்த விஷயத்தை செய்யணும். எந்த ஒரு நல்ல காரியமாகட்டும், எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அதில் நானும் அதில் ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு முன் வந்து ஒரு விஷயத்தில் இறங்கி செய்யக்கூடிய நபர்கள்னால் இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவங்க தான். இவங்களுக்கு வந்து அதிக பயணங்கள் பிடிக்கும். இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போடுறது, இருக்கிற ஊருக்குள்ளேயே நிறைய ரவுண்ட் அடிக்கிறது, அந்த மாதிரி பயணம் சம்மந்தமான விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவங்க. அவங்க உணவு வந்து குவாலிட்டியாக சாப்பிட்ணுன்னு எதிர்பார்ப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க எந்தெந்த ஃபுட்டு சாப்பிடணும்னு நினைப்பாங்களோ அந்த ஃபுட்டு அவங்க கம்பல்சரி சாப்பிட்ணும் அப்படின்னு உணவு பிரியர்னே நம்ம வந்து சொல்லலாம். அப்புறம் இப்போ அவங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா அது நேரில் இருந்து பார்த்தா நம்ம எப்படி நினைப்போமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை, சின்ன விஷயத்தை கூட விடாமல் அங்கே நடந்த சம்பவங்களை தெளிவாக நம்மளுக்கு சொல்லக்கூடியவங்க அப்படின்னா இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவங்க தான். அதே மாதிரி இவங்களுடைய அப்பா தான் இவங்களுக்கு வந்து ஹீரோனே சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க அப்பா மேலே அதிகமாக பாசமாக இருப்பாங்க. அவங்க அப்பா சொல்கிறத கேட்பாங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவங்க செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளுக்குள்ளே இவங்க எப்போவுமே இருப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்ச வேலையாகட்டும், பிடிக்காத வேலையாகட்டும், எந்த வேலையை செஞ்சாலும் அதை நேசித்து பண்ணக்கூடிய நபர்கள். பிடிக்காத வேலையும் கூட தனக்கு பிடிச்ச மாதிரி விரும்பி அந்த வேலையை செய்யக்கூடிய நபர்கள்னால் அது திங்கட்கிழமையில் பிறந்தவங்க தான். இது திங்கட்கிழமையில் பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருக்கிற ஊர்லேருந்து வேறு ஊர் சென்று வேலை செய்கிறது, வேறு தாலுக்காவில் வேலை செய்கிறது, இந்த மாதிரி இருக்கிற இடத்த விட்டு ட்ராவல் பண்ணி தன்னுடைய ஒர்க்கை செய்யக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற மாதிரியான பட்சத்தில் இந்த திங்கட்கிழமை பிறந்தவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இவங்ககிட்ட வந்து பக்தி அதிகமாக இருக்கும். டெய்லி கோயிலுக்கு போகணும், வாரத்தில் ஒருக்கா நான் கோயிலுக்கு போவேன் சார், மாதத்தில் 3 ட்ரிப்பாவது நான் கோயிலுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்குது. இவங்க வந்து எந்த கோயிலுக்கு போனால் சிறப்பு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவங்க சிவன் கோயிலுக்கு போகிறதுமே, ரெண்டாவது வந்து முருகன் கோயிலுக்கு போகிறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. எதனால் அப்படின்னா முருகன் கோயிலுக்கு போகும்போது இவங்களுடைய சிந்தனை, இவங்க அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான டெக்னிக்கலும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிந்தனையும் முருகன்கிட்ட வழிபடும்போது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுவார். இந்த கிழமையில் பிறந்தவங்க முருகனுடைய வழிபாட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். முருகன் பெருமானுடைய வழிபாட்டை நீங்கள் வந்து செய்யலாம். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.